Hi friends, My Life Food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதிரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசியை நல்லா 3-4 முறை அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஃபேன் காத்துல 5-6 நிமிஷம் காய வச்சு நான் மிக்ஸில அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் வெல்லம், பாகு வெல்லமா வாங்கிக்கோங்க. இது பொரிச்சு எடுக்க எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், சுக்கும் ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது பாகு பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டுருங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாகு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சு இதில் லைட்டாக விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு கரையாமல் நிற்கிது. இந்த மாதிரி தள்ளனா இது பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலே சுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். இது நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நானே செஞ்சுக்கிறேன். நிறைய இருந்தால் யாராவது போடணும். கலரியாச்சு. இந்த பதத்துக்கு கலரிக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கலந்து விட்டுருங்க அப்படியே மேலே. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். இதை கலந்து விட்டுருங்க. நெய் ஊற்றணும் இல்லையா, அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையில் நெய் தடவிட்டு நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இல்லை வாழையில கூட வச்சு தட்டிக்கலாம். நம்ம வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க. இந்த மாதிரி மீடியமாக தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் தட்டிக்கோங்க. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருந்த அதிரசத்தை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுவாக மேலே எழும்பி வரும்போது தான் நம்ம திருப்பணும். மொல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ செவக்கட்டும். இப்போ இது செவந்துடுச்சு. எடுத்துடலாம் ரெண்டுத்தையுமே. நம்ம இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான வெல்லம் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.